பொருட்டோவும் பேசுனது போதும். அவங்க 2 பேரும் தான் இப்ப லீஃப் வில்லேஜோட மிகப்பெரிய ஆபத்து. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் வேணா நீ என்கிட்ட வந்து விளையாடு. கவாக்கியும் கடுப்பாயிட்டு நீ என்ன வச்சு விளையாட்டு காட்டுறியா? கவாக்கியும் பொருட்டோவை நோக்கி பிளாக் ராட்ஸ் எல்லாம் விடுவான். ஆனா பொருட்டோ அசால்ட்டா எஸ்கேப் ஆவான். அதை பார்த்து கவாக்கி டெல்டா எல்லாம் ஷாக் ஆயிருவாங்க. கவாக்கி இன்னும் நிறைய பிளாக் ராட்ஸ் வந்து பொருட்டோ நோக்கி சென்ட் பண்ணுவான். ஆனா பொருட்டோ மறுபடியும் அசால்ட்டா தான் தப்பிப்பான். இந்த வாட்டி கவாக்கி கோவத்துல நேரடியா அட்டாக் பண்ண போயிருவான். ஆனா பொருட்டோ கவாக்கிய ஒரு அடி தான் அடிப்பான். அடிச்சதுல பறந்து போய் விழுவான். அதுலயும் பொருட்டோ ஓங்கி குத்துன மாதிரிலாம் இல்ல, சும்மா அசால்ட்டா குத்துனதுல ஆளு பறந்து போய் வந்துட்டான். பொருட்டோவும் கவாக்கிய பார்த்து உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு, நீ இத்தனை வருஷமா ஒழுங்காவே ட்ரைனிங் பண்ணல போல. டெல்டாவும் பொருட்டோவை பார்த்துட்டு செம்ம ஷாக்ல இருப்பா. அது மட்டும் இல்லாம நீ இத்தனை வருஷத்துல நீ எப்படி ட்ரெயின் பண்ணிருப்பான்னு பொருட்டோவை பார்த்தே கேட்பா. ஏன்னா ஆளு அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காங்க. அதுக்கப்புறம் கவாக்கி அவனோட கர்மா முடுக்க போயிருவான். அப்படியே வெறியோட எந்திரிப்பான். கவாக்கி அவனோட கர்மாவை வெளியே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் பொருட்டோட கர்மா தானாவே ஸ்ப்ரெட் ஆகுது. அதுவும் ரொம்ப வேகமா பாடியில ஸ்ப்ரெட் ஆகுது. பொருட்டோ கிட்ட இருக்கிற தவளையும் பொருட்டோட கர்மா இப்ப வேகமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. நீ இப்பவே இந்த இடத்த விட்டு கிளம்பி ஆகணும். கவாக்கியை விட்டு தூரம். ஃபுல் வீடியோ லிங்க் டைட்டிலுக்கு மேல இருக்கு. வீடியோவை செக் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க.